அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளுக்கான நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25 30 வரையான வார்த்தைகளிலிருந்து அமைகின்றது. நாம் இதுவரை சிந்தித்த அனைத்து ஆன்மீக உண்மைகளும் அப்படி என்று சொன்னால், முதலாவது வாசகத்திலே சக்கரியா இறைவாக்கினருடைய தீர்க்க தரிசனம் காட்டிய எளிமையின் அரசர், திருப்பாடல்கள் காட்டிய தாழ்த்தப்பட்டோரை தூக்குகின்ற தெய்வம், பவுல் அடிகள் காட்டிய சுய முயற்சியை விடுத்து ஆண்டவருடைய ஆவியிடம் சரணடைதல் அனைத்தும் இந்த இயேசுவின் வார்த்தைகளில் முழுமையாக நிறைவு பெறுகின்றன. இந்த உன்னதமான நற்செய்தி பகுதியை நாங்கள் பகுப்பாய்வு செய்து பார்க்கும் பொழுது, முதலாவதாக குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தப்பட்ட மறை பொருளை பற்றி பேசுகின்ற வசனங்கள் 25 26 ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தி நீரே என்று இயேசு இங்கே பயன்படுத்துகின்ற குழந்தைகள் என்ற இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலே நெப்பியோஸ், அதாவது இன்னும் பேசக்கூட தெரியாத, முற்றிலும் பெற்றோரை சார்ந்து வாழுகின்ற கை குழந்தைகளை குறிப்பிடுகின்ற வார்த்தை என்பது. ஆகவே அது ஒருவருடைய இதயத்தின் நிலையை குறிக்கிறது. யூத மத தலைவர்களும் மறைநூல் அறிஞர்களும் தங்களின் சொந்த அறிவாலும் சட்ட திறமையாலும் வாதிடும் திறமையாலும் கடவுளை அடைந்து விடலாம் என்று பெருமை கொண்டிருந்தனர். மனித முயற்சியை முழுவதுமாக நம்பினர். அந்த பெருமைதான் கடவுளின் உண்மையை அவர்கள் காண முடியாதபடி அவர்கள் கண்களை மறைத்தது. ஆனால் குழந்தைகளுடைய இயல்பு, அன்பார்ந்தவர்களே, குழந்தைகள் என்பவர்கள் தங்களால் எதுவும் முடியாது, தங்களுக்கு பெற்றோரின் உதவி வேண்டும் என்பதை முழுமையாகவே உணர்ந்து தங்கி வாழுகின்றவர்கள். நாம் ஆன்மீக வாழ்விலே, ஆண்டவரே, என் சொந்த அறிவால் அல்ல, உமது ஆவியால் மட்டுமே நான் வாழ முடியும் என்று குழந்தைகளைப் போல் மாறும் பொழுது கடவுள் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். தொடர்ந்து வசனம் 27 என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள், இறைவனை நாம் நம்முடைய சொந்த தத்துவங்களாலோ அல்லது ஆராய்ச்சிகளாலோ அறிந்து கொள்ள முடியாது. இறைவனை அறிந்து கொள்ள ஒரே வழி இயேசு கிறிஸ்து. இயேசு யாருக்கு தந்தையை வெளிப்படுத்துகின்றாரோ அவர்களால் தான் கடவுளின் உண்மையான அன்பை புரிந்து கொள்ள முடியும். நாம் இயேசுவிடம் நெருங்கி வரும் பொழுது அவர் தந்தையின் இரக்கமுள்ள முகத்தை நமக்கு காட்டுகின்றார். தொடர்ந்து நாங்கள் வசனங்களை வாசிக்கும் பொழுது வசனங்கள் 28 30 வரையான வார்த்தைகள் பெரும் ஆறுதல் தருகின்ற வார்த்தைகள். பெரும் சுமை சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். விவிலியத்திலே காணப்படக்கூடிய மிக உன்னதமான ஆறுதல் நிறைந்த வரிகள் இவை. இந்த சுமை என்ன? அந்த கால யூத மக்கள், அவர்கள் மீது பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் யூத மதமும் சுமத்திய 613 சட்டங்களும் சடங்குகளுமே பெரும் சுமையாக அமைந்திருந்தன. அது மட்டுமல்ல, வாழ்வின் பாரங்கள் அவர்களை அழுத்தின. பொருளாதார சமூக பாரங்கள், குடும்பத்திலே காணப்படக்கூடிய மனித வாழ்வில் இருக்கக்கூடிய பாரங்கள், இவை அனைத்தும் அவர்களை பெரும் சுமையாக அழுத்தின. அதை செய், இதை செய்யாதே, இல்லை என்றால் உனக்கு தண்டனை என்று மனித முயற்சியை மட்டுமே நம்பிய யூத மதம் மக்களை சோர்வடைய செய்திருந்தது. இன்று நாமும் நம் சொந்த பலத்தால் நீதியாக வாழ முயன்று தோற்று போகும் பொழுது இதே சோர்வை அடைகின்றோமே. ஆனால் இயேசு தருகின்ற இளைப்பாறுதல் என்பது, நான் உங்களை இன்னும் கடினமாக உழைக்க சொல்லவில்லை, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு அமைதியையும் இளைப்பாறுதலையும் தருவேன் என்கிறார். இந்த மென்மையான நுகம், யோக் என்பது யூத மரபிலே, அன்பார்ந்தவர்களே, நுகம் என்பது சட்டத்திற்கு கீழ்ப்படிவதை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. பொதுவாக 2 மாடுகள் இணைந்து ஒரு பாரத்தை இழுக்க இந்த நுகம் என்பது பயன்படும். இயேசு ஆண்டவர் என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறும் பொழுது, நீ தனியாக பாரத்தை சுமக்க வேண்டியதில்லை, உன்னோடு சேர்ந்து நானும் அந்த நுகத்தை தூக்குகின்றேன், என் பலம் உன்னை தாங்கும் என்று அழைக்கின்றார். நமக்குள் இருக்கும் தூய ஆவியானவரே அந்த நுகத்தை நமக்காக தாங்குகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஞாயிற்றுக்கிழமை வாசகங்களினுடைய ஒட்டுமொத்த இணைப்பானது ஒரு அழகான கோலமாக எங்களுக்கு மாறுகின்றன.
சக்கரியா 1வது வாசகத்திலே வரவிருக்கும் அரசர் எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகின்றவர் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தாரே. இயேசு ஆண்டவர் நற்செய்தியிலே நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று கூறி சக்கரியா சொன்ன அதே எளிமையின் அரசர் நானே என்று உறுதிப்படுத்துகின்றார். பவுல் தொடர்ந்து 2வது வாசகத்திலே இந்த எளிமையான கனிவான இயேசுவிடம் நாம் எப்படி வருவது? நம்முடைய சுய பலத்தை கொண்டு அல்ல, நம்முள் குடிகொண்டிருக்கும் பாரங்களை தாங்குகின்ற தூய ஆவியாரின் துணையோடு மட்டுமே நாம் ஆண்டவர் இயேசுவிடம் வர முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான வாசகங்களினுடைய ஒட்டு மொத்த செய்தி இதுவாக இருக்கும். சுய முயற்சியின் சுமையை கீழே இறக்கி வைத்துவிட்டு கனிவும் மனத்தாழ்மையும் உடைய இயேசுவிடம் சரணடைந்து தூயாவியின் பலத்தால் வாழ்வது. மத வாழ்வு, சமூக வாழ்வு, குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வு என்பது நம்மை அச்சுறுத்தும் ஒரு சுமையாக எமக்கு இருக்கின்றது. ஆனால் இயேசுவோடு இணைந்து அவரது ஆவியின் துணையோடு நாம் இணையும் பொழுது எம் வாழ்வு மகிழ்ச்சியோடு பயணிக்கின்ற ஒரு வாழ்வாக மாறுகின்றது. நண்பர்களே, இந்த மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் ஒட்டுமொத்த விவிலிய அமைப்பிலும் இயேசுவின் பொது பணியிலும் ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையாக அமைகிறது. இந்த அதிகாரத்தின் வரலாற்று பின்னணியை இந்த ஆசிரியர், இவருடைய வாசகர்கள் மற்றும் சூழலை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஏன் இயேசு பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை என்று பேசினார் என்பதன் உண்மையான ஆழம் நமக்கு புரிய வரும். பாரம்பரியத்தின்படி இந்த நற்செய்தி எழுதியவர் நமக்கு தெரியும். இயேசுவின் சீடரான லேவி என்று அழைக்கப்பட்ட மத்தேயு, இவர் ஒரு வரி வசூலிப்பவராக இருந்தவர். ரோமானிய அரசுக்காக யூதர்களிடமிருந்து வரி வசூலித்ததால் யூத சமூகத்தால் இவர் ஒரு துரோகியாகவும் பாவியாகவும் புறக்கணிக்கப்பட்டவராகவும் பார்க்கப்பட்டார். எனவே சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இவர்களுடைய வலி மத்தேயுவுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. இயேசு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது இது மத்தேயுவின் இதயத்தை தனிப்பட்ட முறையில் ஆழமாக வருடியது. அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தியாளர் இந்த நற்செய்தியை முதன்மையாக யூத கிறிஸ்தவர்களுக்காக எழுதினார். பழைய ஏற்பாட்டு இறை வாக்குகளையும் இறை வாக்கினர்களையும் யூத சட்டங்களையும் தோராவையும் நன்கு அறிந்திருந்த மக்கள் இவர்கள். எனவேதான் இயேசு எவ்வாறு பழைய ஏற்பாட்டு மெசியா என்பதை நிரூபிக்க மத்தேயு அதிகம் கவனம் செலுத்தினார் என்று நாங்கள் மத்தேயு நற்செய்தியிலே அழகாக காண முடியும். மத்தேயு நற்செய்தியின் 11ஆம் அதிகாரம் எழுதப்பட்ட காலத்திலே நிலவிய 3 முக்கியமான சூழல்கள் இது. திருமுழுக்கு யோவானினுடைய சந்தேகம். இந்த அதிகாரத்தின் தொடக்கத்திலே சிறையில் இருக்கும் திருமுழுக்கு யோவான் தன் சீடர்களை இயேசுவிடம் அனுப்பி, வரவிருப்பவர் நீர்தாமோ அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்கின்றார். யோவான் ஒரு நியாய தீர்ப்பு வழங்கும் கோடாரியை கையில் ஏந்திய போர் வீரனை போல மெசியாவை எதிர்பார்த்து காத்திருந்தவர். ஆனால் இயேசுவோ கனிவும் இரக்கமும் உள்ளவராக, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பவராக வலம் வந்தார். யோவானின் இந்த சந்தேகம் இயல்பானது. ஆகவே இந்த சந்தேகத்திற்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் இயேசு தனது மெசியானிய அடையாளத்தை இந்த அதிகாரத்திலே விவரிக்கின்றார். இரண்டாவதாக, யூத நகரங்களின் நிராகரிப்பு. இந்த பகுதியில நாங்கள் காண்கின்றோம், இயேசு பல அரிய அடையாளங்களை செய்த கொராசின், பெத்சாயிதா, கப்பர்நாகும் போன்ற நகரங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் மாற மறுத்தன. தன்னை அறிஞர்கள் என்றும் மறைநூல் வல்லுநர்கள் என்றும் நினைத்து கொண்டவர்கள் இயேசுவை நிராகரித்த சூழலில் இயேசு தந்தையை நோக்கி, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே என்று மனமுருகி ஜெபிக்கின்றார். இயேசு ஆண்டவர் அற்புதங்கள் ஆற்றும் போது அதை பார்க்க வந்தவர்கள் அவரை ஒரு மந்திரவாதியாக பார்த்தவர்கள். ஆனால் உண்மையாகவே அவர் கடவுளுடைய மகன் என்று சொல்லி அவரை இறுக பற்றி கொண்டு நடக்க முடியாமல் 11வது போதகராகவும் இவர் போக்கற்றவர், வேலையற்றவர் என்று சொல்லி கருதி தாங்கள் மிக ஞானிகள், கற்றவர்கள், வாழ்வின் பிரச்சனைகளை தங்களால் கையாள முடியும் என்று சொல்லி தங்களை பற்றி பெருமையாக நினைத்து கொண்டு வாழுகின்ற மக்கள் கூட்டம் இன்று மட்டுமல்ல, அன்றும் இயேசு வாழ்ந்த காலத்திலும் இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, பரிசேயர்களுடைய அதீத போக்கு,
சட்ட சுமையை தங்கள் மீதும் மக்கள் மீதும் சுமத்தி தங்களை திருப்திப்படுத்திக் கொள்ள, கடவுள் திருப்தி அடைகிறார் என்று சொல்லி தங்களுடைய மனதை திருப்திப்படுத்திக் கொண்ட ஒரு விதமான ஆன்மீகம், ஒரு குறைபட்ட ஆன்மீகம் நிறைந்த ஒரு காலத்திலே இறைவனுடைய இந்த 10 கட்டளைகள் 613 உபசட்டங்களாக மாறியிருந்து மக்கள் மேல் ஏற்றி வைத்திருந்தனர். உதாரணமாக, ஓய்வு நாளிலே ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும், எதை தூக்க வேண்டும் போன்ற மனித சட்டங்கள் மக்களின் ஆன்மீக வாழ்வை ஒரு பெரும் சுமையாக மாற்றி இருந்தது. மதமே ஒரு பாரமாக மாறி இருந்த வரலாற்று சூழலில் ஆறுதல் தர வேண்டிய மதமே ஒரு பாரமாக மாறி இருந்த வரலாற்று சூழலில் தான் இயேசு இந்த உரையை ஆற்றுகின்றார். இன்று கூட ஆலயத்துக்கு வருகின்ற மக்கள் வந்த பாரத்தை விட வெளியே செல்லும் பொழுது பாரம் அதிகமாகி செல்லுகின்ற சூழ்நிலைகள் என்று பல காணப்படுகின்றன. குருக்களுடைய போதனைகளாக இருக்கலாம், திருச்சபையிலே இருக்கக்கூடிய தலைமை தாங்குகின்றவர்களுடைய வார்த்தைகளாக இருக்கலாம், ஒவ்வொரு ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய கலாச்சார பண்பாட்டு சட்டங்களாக இருக்கலாம். பாரங்களை இறக்கி வைக்க வருகின்ற மனிதர்கள் ஆலயத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது மறுபடியும் ஒரு பெரிய பாரத்தோடு திரும்ப செல்லுகின்ற நிலைகள் இன்றும் காணப்படுவது மிக கவலைக்குரிய விடயம். இன்னும் நாம் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் நற்செய்தியையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பது இதற்கு சான்றாக அமைகிறது. ஒரு வகையில் சொல்வதென்று சொன்னால், நாங்கள் மறுபடியும் இயேசு வாழ்ந்த கால யூத மதத்திற்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் அது பிழையில்லை. அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தியின் 11ஆம் அதிகாரத்தின் விவிலிய முக்கியத்துவம் என்பது இது இயேசுவின் தனித்துவமான 2 இயல்புகளை வெளிப்படுத்துகின்றது. இயேசு தந்தையோடு தனக்குள்ள உன்னத உறவை வெளிப்படுத்துகின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். இயேசு வெறும் இறைவாக்கினர் அல்ல, அவர் கடவுளின் ஒரே மகன் என்பதை இந்த அதிகாரம் ஆணித்தரமாக நிலைநாட்டுகிறது. பழைய ஏற்பாட்டிலே மோயிசன் சீனாய் மலையிலிருந்து சட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்தார். அது மக்களுக்கு ஒரு நுகமாக, பாரமாக இருந்தது. ஆனால் மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே இயேசு ஆண்டவர் ஒரு புதிய மோயிசனாக நின்று, என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். மோயிசன் வழங்கிய அந்த சட்டம் நல்லதுதான், ஆனால் அது என்று பாரமாக மாறியுள்ளது. ஆனால் நான் தருகின்ற என்னுடைய சட்டம், என்னுடைய நுகம் அது எளிதாயுள்ளது என்று ஒரு புதிய சட்டத்தை வழங்குகிறார். அன்பார்ந்தவர்களே, 11ஆம் அதிகாரம் மத்தேயு நற்செய்தி என்பது நிராகரிப்புக்கும் மீட்புக்கும் இடையே உள்ள ஒரு பாலம். சொந்த மக்களும் அறிஞர்களும் இயேசுவை நிராகரித்த வரலாற்று சூழலில் இயேசு தன்னை எளியவர்களின், குழந்தை உள்ளம் கொண்டவர்களின் அரசராக பிரகடனப்படுத்துகின்றார். பரிசேயர்களின் சட்ட சுமையால் நொந்து போயிருந்த யூத மக்களுக்கு இயேசுவின் கனிவும் மனத்தாழ்மையும் ஒரு புதிய விடியலாக அமைகிறது. இந்த மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25 30 வரையான இந்த வாசகத்தின் உண்மையான ஆழத்தை நாம் இன்னும் சுவைக்க வேண்டுமானால், இயேசு பேசிய மூல மொழியான கிரேக்க விவிலியத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள ஒரு சில முக்கிய சொற்களின் சொற்பிறப்பியல் ஆழத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அதிலே குழந்தைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் நெப்பியோசிஸ் என்ற இந்த வார்த்தை நே என்றால் இல்லை என்றும், எப்போ என்றால் பேசுவது என்றும், இந்த 2 சொற்களினுடைய சேர்க்கையாக, அதாவது இன்னும் பேசக்கூட தெரியாத கைக்குழந்தை என்று பொருள்படுகின்ற நெப்பியோசிஸ் என்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். அறிஞர்கள், பேச்சாற்றல் மிக்கவர்கள், அவர்களுக்கு மறைத்து வைத்து, பேச்சாற்றல் மிக்கவர்களுக்கு மறைத்து வைத்து நெப்பியோசிஸாக, இன்னும் பேசக்கூட தெரியாத கை குழந்தைகளாக இருக்கின்றவர்களுக்கு இந்த உண்மையை வெளிப்படுத்தினீரே என்று சொல்லி ஆண்டவர் தந்தையை போற்றி போலுகின்றார். இந்த நெப்பியோசிஸுக்கு வெளிப்படுத்தினீரே என்று கூறும் பொழுது உலக அறிவிலே சிறந்தவர்களை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். ஒரு கைக்குழந்தை எப்படி தன் பெற்றோரை மட்டுமே முற்றிலும் சார்ந்து வாழுகின்றதோ, அது போலவே ஆண்டவரை என் சொந்த அறிவால் அல்ல, உம்மால் மட்டுமே நான் வாழ முடியும் என்று தன்னை முழுமையாக கடவுளிடம் கையளிக்கும் ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட நெப்பியோசிஸாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து நிற்கின்றார்.
அடுத்த முக்கியமான ஒரு வார்த்தை அனாபௌசிஸ் என்கின்ற வார்த்தை. அனா என்றால் மீண்டும் அல்லது மேலே என்றும், பவோ என்றால் நிறுத்துவது, ஓய்வெடுப்பது என்றும். இதனுடைய பொருள் இளைப்பாறுதல் என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட இந்த அனாபௌசிஸ் ஒரு கடுமையான உழைப்பிற்கு பின் மீண்டும் புத்துணர்ச்சி பெறுவதற்காக வேலையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது என்று அர்த்தம். இயேசு தரும் இளைப்பாறுதல் என்பது நாம் சோம்பேறித்தனமாக சும்மா இருப்பது அல்ல, மாறாக நாம் சொந்த பலத்தால் நீதியாய் வாழ முயன்று சோர்ந்து போன ஆன்மாவிற்கு அவர் தரும் தூய ஆவியின் பலத்தால் கிடைக்கும் ஒரு தெய்வீக புத்துணர்ச்சி. இது இதயத்திற்கு அமைதி தருகின்ற ஒரு தருணம். கனிவு என்ற வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்ட பிரவுஸ் என்ற கிரேக்க வார்த்தை என்பது சகோதர சகோதரிகளே, பண்டைய கிரேக்க பண்பாட்டிலே காடுகளிலும் மற்றும் காட்டு குதிரைகளை பிடித்து அவற்றை அடக்கி போர்க்களத்திற்கு பயன்படுத்த பழக்குவார்கள். அப்படியாக முழுமையாக அடக்கப்பட்ட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட ஆற்றலை, பவர் அண்டர் கண்ட்ரோல் என்று சொல்லுகின்ற அந்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட ஆற்றலை உடைய குதிரைகளை விவரிக்க பிரவுஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. விவிலியத்திலே கனிவு அல்லது சாந்தம் என்பது கோழைத்தனம் அல்ல, பவர் அண்டர் கண்ட்ரோல், முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட ஆற்றல். இயேசு எல்லையற்ற வல்லமை கொண்ட கடவுளின் மகன் ஆயினும் தன்னுடைய வல்லமையை பிறரை ஒடுக்க பயன்படுத்தாமல் மனுக்குலத்தின் மீட்புக்காக தன்னை முழுமையாக கட்டுப்படுத்தி கொண்ட அன்பின் உன்னத ஆற்றல் அது. கனிவுடையோர் என்றால் அவர்கள் ஏமாளிகள் அல்ல, மாறாக முழுமையாக தங்களுடைய ஆற்றல் அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் தான் இந்த பிரவுஸ், கனிவுடையோர். அடுத்த முக்கியமான ஒரு வார்த்தை மனத்தாழ்மை என்கின்ற இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலே தபைனோஸ் என்ற இந்த வார்த்தை. இதனுடைய நேரடி பொருள் தரை மட்டமாக இருப்பது அல்லது தாழ்வான பள்ளத்தாக்கு. உலக அரசர்கள் தங்களை மலை முடி போல் உயர்த்தி பெருமை பாராட்டுவார்கள், ஆனால் இயேசு தன்னை ஒரு பள்ளத்தாக்கை போல் தாழ்த்துகின்றார். மலை முடியில் விழும் மழை நீர் அங்கு தங்குவதில்லை, அது தாழ்வான பள்ளத்தாக்கில் தான் வந்து நிறையும். அதுபோலவே கடவுளின் அருள் என்ற மழை நீர் பெருமையுள்ள மனிதர்களிடம் தங்குவதில்லை, தன்னை தாழ்த்தும் தபைனோஸ் உள்ளங்களில் வந்து தங்குகிறது. அடுத்த முக்கியமான வார்த்தை இந்த நுகம் என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட கிரேக்க மொழியிலே ஜிகோஸ் என்ற இந்த வார்த்தை. 2 மாடுகளை ஒன்றாக இணைத்து பாரத்தை இழுப்பதற்காக அவற்றின் கழுத்தில் பூட்டப்படும் மரத்தாலான ஒரு கருவி இது. யூத மரபிலே நுகம் என்பது சட்டத்திற்கு அடிபணிவதை குறிக்கும். இயேசு என் நுகத்தை, ஜிகோஸை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னும் பொழுது அவர் நம்மை தனியாக பாரம் சுமக்க சொல்லவில்லை. அந்த சிகோஸின் நுகத்தின் ஒரு பக்கத்தில் இயேசு தன் கழுத்தை கொடுக்கின்றார். நாம் அவரோடு இணையும் பொழுது பாரம் அவர் மீது விழுகிறது. நாம் பக்கம் இருக்கும் நுகம் மென்மையாக கச்சிதமாக பொருந்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தைகளின் சொற்பிறப்பியலை நாங்கள் தியானிக்கும் பொழுது இயேசுவின் அழைப்பு என்பது ஒரு புதிய கட்டளை அல்ல, மாறாக நம் பாரங்களை அவரோடு பகிர்ந்து கொண்டு அவரோடு இணைந்து பயணிப்பதற்கான உன்னத அன்பின் உடன்படிக்கை என்பது தெளிவாகிறது. நன்றி அறிதலின் செபத்தோடு ஆரம்பமாகிற இந்த நற்செய்தி பகுதி, தந்தையை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் என்று தந்தையை நோக்கி ஆண்டவர் இயேசு ஜெபிக்கின்றார். உம்மை போற்றுகின்றேன், உம்மை முழு இதயத்தோடு நன்றி செலுத்துகின்றேன், ஆரவாரம் செய்து கொண்டாடுகின்றேன் என்ற பொருளோடு ஆண்டவர் சொல்லுகின்றார். கொராசின், கப்பர்நாவும் போன்ற பெரிய யூத நகரங்கள் இயேசுவை நிராகரித்த பொழுதும் இயேசு சோர்வடையவில்லை. மாறாக தந்தையின் திட்டம் நிறைவேறுகிறது என்பதை உணர்ந்து ஆவியானவரில் துள்ளி மகிழ்ந்து இந்த நன்றி அறிதல் செபத்தை அவர் ஏறெடுக்கின்றார். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். நாம் ஏற்கனவே கண்டதை போல பேசக்கூட தெரியாத கை குழந்தைகள் நெபியோசிஸ் போல தங்களை முழுமையாக கடவுளிடம் ஒப்படைத்த எளிய சீடர்களுக்கும் பாமர மக்களுக்கும் தந்தை இந்த பெரும் வெளிப்பாட்டை வெளிப்படுத்தியதால்
ஆண்டவராகிய இயேசு கடவுளுக்கு நன்றி கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் மனித அறிவுக்கு எதிரானவர் அல்ல, ஆனால் அவர் பெருமைக்கு எதிரானவர். மனிதன் தன் அறிவை கொண்டு கடவுளை தேடுவதை நிறுத்திவிட்டு ஒரு குழந்தையை போல தன்னை தாழ்த்தும் பொழுது இறை வார்த்தையின் ஆழம் அவனுக்கு புரிய தொடங்கும். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார், தந்தையை தவிர வேறு அவர் மகனை அறியார் என்பது ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தை. தந்தை மகன் உறவின் ஆணித்தரமான வார்த்தை. விண்ணிலும் மண்ணிலும் உள்ள எல்லாவற்றின் மீதான அதிகாரமும் இயேசுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த பரஸ்பர அறிவு, தந்தையை முழுமையாக அறிந்தவர் மகன் மட்டுமே, மகனை முழுமையாக அறிந்தவர் தந்தை மட்டுமே. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு தத்துவ ஞானியாலும் மனித அறிவாலும் தந்தையாகிய கடவுளின் முழுமையான அன்பை அளவிட முடியாது, அறிய முடியாது. ஆகவே இயேசுவே தந்தையின் முகவரியாக மகன் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவருமன்றி வேறு அவரும் தந்தையை அறியார். நாம் கடவுளை கண்டடையவும் அவரை அப்பா தந்தையே என்று தனிப்பட்ட உறவோடு அழைக்கவும் ஒரே ஒரு வழிதான் உண்டு, அது இயேசு கிறிஸ்துவே. அவை அன்பார்ந்தவர்களே, நாம் நமது சொந்த ஆன்மீக முயற்சிகளை மட்டுமே இறுக பற்றி கொண்டு இறைவனை தேட வேண்டியதில்லை. இயேசுவை தொடும் பொழுது, இயேசுவின் வார்த்தைகளை நாம் இதயத்தோடு அணைத்து கொள்ளும் பொழுது, இயேசுவே தந்தையின் இரக்கமுள்ள கனிவான முகத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றார்.